அண்மை செய்தியை பார்க்கிறோம். கொலை செய்துவிட்டு சரணடைய சென்ற கொலையாளியை இது எங்கள் நிமிட்டில் வராது என கூறி போலீசார் அலைக்கழித்ததாக புகார் ஒன்று எழுந்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதாகர். சுதாகர், வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முழு விவரங்கள். வணக்கம். சேலம் மாவட்டத்தை சேர்ந்த வினோத், இவருக்கு வயது 29. வினோத் சென்னையில் கார் மார்க்கெட்டிங் துறையில் பணியாற்றி வருகிறார். இதனால் வினோத் செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் பகுதியில் வீடு வாடகைக்கு எடுத்து வசித்து வருகிறார். சென்னை மவுண்ட் ரோடு பகுதியைச் சேர்ந்த சரவணன், இவருக்கு வயது 34. இவர் சொந்தமாக கார் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இவருக்கும் வினோத்துக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. நாளடைவில் இருவரும் நண்பர்களாக பழகி வந்துள்ளனர். இருவரும் ஒன்றாக அமர்ந்து மது அருந்தும் அளவுக்கு இவர்கள் நண்பர்கள். காரில் வெளியூர்களுக்கு பயணம் மேற்கொள்வது என நட்பாக பழகி வந்திருக்கின்றனர். குறிப்பாக மார்க்கெட்டிங் துறையில் இருக்கும் வினோத் அவ்வப்போது சரவணனிடம் பணம் கடனாக வாங்குவதை வழக்கமாக வைத்து வந்துள்ளார். ஆரம்பத்தில் வினோத் சரவணனிடம் வாங்கிய பணத்தை குறிப்பிட்ட தேதி திருப்பி கொடுத்து வந்துள்ளார். இதனால் நண்பனை நம்பிய சரவணன் தொடர்ந்து வினோத்திற்கு பணம் கொடுத்து வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் வாங்கிய பணத்தில் 50% மட்டுமே திருப்பி கொடுக்கும் பழக்கத்தை வாடிக்கையாக வைத்து வந்துள்ளார் சரவணன். வினோத் அது மட்டும் இல்லாமல், குறிப்பாக மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறேன், எனக்கு திடீரென அதிகம் பணம் வரும், அவ்வப்போது நான் பணத்தை திருப்பி கொடுத்து விடுகிறேன், எனக்கு ரொட்டேஷனுக்கு தான் பணம் வேண்டும் என பல்வேறு வகையில் சரவணனிடம் பேசி வினோத் பணத்தை பெற்று வந்துள்ளார். அதே போன்று அவ்வப்போது 1000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை எனக்கு ஜிபே செய்யுமாறும் கேட்டு வந்துள்ளார். இதுவரை குறிப்பாக 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் சரவணனுக்கு பணம் கொடுத்துள்ளார். 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் கொடுத்தும் சரவணன் ஒரு முறை வரை திருப்பி கொடுக்காததால் நண்பனை இதுவரை கடந்த 17ஆம் தேதி வழக்கம் போல் 2 நண்பர்களும் சிங்கப்பெருமாள் கோயில் அருகே ஜாலியாக மது அருந்த சென்றுள்ளனர். அப்போது சிங்கப்பெருமாள் கோயில் பகுதியில் மது அருந்தும் முன்பாக சரவணன் வினோத்திடம் பணம் திருப்பி கேட்டுள்ளார். இதனால் இருவருக்கிடையே வாக்குவாதம் பெரியதாக ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் சரவணன் வினோத்தை அடித்தே கொலை செய்துவிட்டு மறைமலை நகர் பகுதியில் உள்ள ஒரு பாயடைந்த கல்குவாரியில் பிணத்தை அதில் போட்டுவிட்டு அங்கிருந்து சென்னை சென்று விட்டார். காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வருபவர்கள் தான். இதனைத் தொடர்ந்து பேருந்தில் பயணம் செய்த சரவணன், இதெல்லாம் எந்த லிமிட்ல இல்லைங்க என்று போலீசார் கூறுகின்றனர். ஒரு கட்டத்தில் போலீஸ் நம்மை பிடிப்பதற்கு நாமளே சென்று போலீசில் சரணடையலாம் என சரவணன் முடிவெடுத்து சென்னை திருவெல்லிக்கேணி காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். அப்போது இந்த கொலை சம்பவம் குறித்து விசாரித்த போலீசார், இதெல்லாம் எங்க லிமிட்ல வராதிங்க, மறைமலை நகர்ல போய் நீங்க சரண்டர் ஆங்க என போலீஸ் அட்வைஸ் செய்து அவரை அனுப்பி வைத்திருக்கின்றனர்.